தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்தான நேரத்தில் அவரே பலனும் கொடுக்கிறார், துணையாகவும் இருக்கிறார். சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதம் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சொல்லுவாங்க, இந்த ஊரில் முடியாதுங்க, அங்கே குடியிருக்க முடியாதுங்க, இதெல்லாம் செய்ய முடியாதுங்க, இது செஞ்சால் கஷ்டம், இதெல்லாம் நல்லா வராது அப்படின்லாம் இன்னைக்கு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சூழ்நிலையை அமர்த்துகிறவர், சூழ்நிலையை மாற்றுகிறவர் அவர் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஒரு நதி உண்டு, அதை நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான ஒரு வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். காலையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறப்ப, அவருடைய ஆலோசனை வழி நடத்துதலுக்கு நம்ம எதிர்பார்ப்போடு உட்கார்றப்ப ஆண்டவர் நம்ம நடத்துகிறார். விசேஷித்த விதமா சத்தம் கேட்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய உள்ளத்துல பேசுறார். சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் உபவாசிக்கிறதெல்லாம் இல்லை, நைட்டு ப்ரேயர்லாம் நடத்துறது இல்லை, உங்களுக்கு எல்லாம் காரியம் நடந்துருமா அப்படின்லாம் கேட்பாங்க. நைட்டு ப்ரேயர்லையும் உபவாசத்துலையும் விஷயம் இல்லை. ஏன்னா நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிற அவர் உங்களை காண்கின்றவர், விசாரிக்கிறவர், அவர் பலப்படுத்துகிறவர் அப்படிங்கிறத அதை உணர்ந்தீங்கன்னா போதும். அதிகாலையில தேவன் சகாயம் பண்ணுகிறார். ஆண்டவர் புது கிருபையினால் நிரப்புகிறார். ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லி இருக்கிறபடி அவர் நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நீதியாக்குவதற்காக அவர் மரித்து தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். ஒரு ராஜா போல நம்ம காரியங்களை செய்வதற்கு போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதற்கேற்ற கிருபையும் பலனும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகிற்று. இஸ்ரேல் மக்களுடைய பிரயாணத்துல அவங்க கண்ட எதிரிகளுக்கு முன்பாக யுத்தத்துல எப்படியெல்லாம் அவங்கள முறியடித்தாருங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா ஒன்றுமே அது வாய்க்காது.